பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்விகம். கௌசல்யா பிரவர்த்ததே நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்விகம். உத்திஷ்ட கருடத்வஜ த்ரைலோக்யம் மங்களம் குரு. காபியா வந்துட்டேன். நீ குடிச்சியா? ஆமா, பாண்டியனுக்கு காபி குடிச்சியா? உங்க மருமகனாச்சே, அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருவானா? ஏமா, அவன் இன்னும் எழுந்திருக்கல? அதுவா, அது சரியான தூங்கு மூஞ்சாச்சே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. கழுத்துக்கு அப்புறம் நல்லா உதவ வாங்க போறேன். வாங்குவேன். அத்தா, கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? இதா இல்லையே, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கடன் கொடுங்க, வாங்கிக்கிறேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நீ எழுப்புன? இவ்வளவு சீக்கிரமா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? எனக்கு தெரியவே வேணாம். நான் என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறேன்? அந்த நேரத்துக்கு போனா மீன் கிடைக்கும்னு சொல்றதுக்கு. இத பார், ஐயா ஒரு டெய்லர். ஜாலியா தூங்கி ஜாலியா எழுந்திருச்சு ஜாலியா கடைக்கு போவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கடற்கரையில கால் வைக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலம் கத்தல விவகாரம் பண்ணதா? போய் டீ கொண்டா போ. மூஞ்சியை கூட கழுவாமலா? கருமம். எனக்கு இப்படி ஒரு மாமா மகனா? இந்த மாதிரி மாமா மகன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் புள்ள. ஆமா, கொடுத்து வச்சிருக்கணும். மூஞ்சியை பாரு. பகவானே, மா கௌரி. என்னப்பா? கௌரி, வந்துட்டே இருக்கேன். சங்கரா வந்துட்டானாம்மா? இதோ வந்துட்டே இருக்கேன். அப்பா இப்பதான் அவனை கேட்டுட்டே இருந்தார். எனக்கு 100 ஆயுசு. எதுக்கு? உங்க கஷ்டங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கவா? ஏண்டா அப்படி பேசுற? பின்ன என்னப்பா, நான் என்ன பாவம் பண்ணனும்? நேக்கு இருக்கிற ஒரே அக்காளுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. சங்கரா, அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. எப்பதான் அந்த நேரம் வருமோ? பொண்ணு பார்க்க வரேன்னு வர்றது, சொஜ்ஜியும் பச்சியும் சாப்பிடுறது, அவ கேக்குற வரதட்சணை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்பா, அவளுக்கு செஞ்சு போட்ட சொஜ்ஜி பச்சிக்கு பதிலா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா நம்ம பொழப்பாவது நடந்திருக்கும். ஏண்டா தத்து பித்துன்னு பேசுற? பகவான் கண்ணை திறந்துட்டான்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கௌரிக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான்.
பாண்டியன் 4 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே அவனை பத்தி ஏதாவது அவங்கிட்ட சண்டை போடலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஆமா, என்ன குத்தம் சொல்றதுல இரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக அடிச்சேன், அதை கேட்க மாட்டேன். உன்னை பத்தி அவனா தப்பா சொல்லிருப்பான். டேய், என்ன பத்தி சொல்லலடா, உன்னை பத்தி. நீ பெரிய குடிகாரனா, எப்ப பார்த்தாலும் சாராய கடையில குடிச்சுக்கிட்டே இருப்பியா. சொன்னா சொல்லிட்டு போறான்டா. டேய், இந்த பாண்டியன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டு என்கிட்ட யாரும் தப்பிச்சிட முடியாது. வாங்க. சீக்கிரம் வேலையை முடிங்க, ஏலம் போடுறதுக்கு நேரமாச்சு. இத வந்து பாத்துக்க, நான் பாண்டிய கடை வரைக்கும் போயிட்டு வரேன். 200 ஊத்த சொன்னா 100 ஊத்துறியே. ஊத்துறானா ஒவ்வொருத்தன் 5 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு ஆடுவான். ஆனா நான் அப்படி இல்ல, 10 ரூபாய்க்கு குடிச்சாலும் 2 ரூபாய்க்கு கூட ஆட மாட்டேன். அப்படி ஒரு அடக்கம். அடக்கம் அமரருள் உயிக்கும். அந்த பாட்டு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பாட்டு தான். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி அம்மாவா? கண்ணா பாண்டிய. ஆமாமா, மணி 10 அடிச்சிருச்சு, சாப்பிட வேணா? நானே ஜெயிலையா இருக்கேன், மணி அடிச்ச உடனே சாப்பிடுறதுக்கு. மனுஷனை கொஞ்சம் சுதந்திரமா இருக்க விடுங்கடா. மனுஷன் மணிய பார்த்து வாழக்கூடாது, மனசை பார்த்து வாழணும். மனசை பார்த்து வாழலாம், வா போலாம். ஒண்ணு விடு. சாப்பிட்டது போதும், வாடா. சாப்பிட்டது போதுமா? அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். என் உடம்பு சொல்லணும், என் மனசு சொல்லணும். நான் என்ன உன்ன மாதிரி மீனவனா பிறந்துட்டு டெய்லர் வேலை பாக்குறேன்? கட்டுமரம் எழுக்கிறேன்டா, கட்டுமரம். கட்டுமரம்னா என்னன்னு தெரியுமா? உன்னை வீட்டுல விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகணும்டா. வரப்போற இல்லையா? வரேன். நீ என்ன விட்டுட்டு போக கூடாது, நான் தான் உன்னை விட்டுட்டு போவேன். ஐயோ, சரி வா போலாம்.
வாடா. வருடா, டேய். டேய். ஏண்டி இப்படி உட்கார்ந்துட்டே தூங்கி விடுற? போய் படுக்கிறதானே? அத்தான காணுமே. ஏம்மா அவ என்ன சின்ன பிள்ளையா யாராவது தூக்கிட்டு போயிடுறதுக்கு? போய் படுமா. இந்த எனக்கும் பாய் போடு, தூக்கம் வருது. ஏண்டி நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அதுக்கும் அத்தா வரணுமா? அடியம்மா, இந்த மரியாதை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. இப்ப நீ போய் சாப்பிட்டு படு. என்னடா சொல்றேன்ல. டேய் கண்ணா, வீட்டுக்கு போடா. வீட்டுக்கா? நான் தான் ஒழுங்கா கதை சொல்றேன்ல, அத கேட்க மாட்டேங்கிறியா? ராஜாவுக்கு குழந்தை இல்லையா? அப்புறம் என்னாச்சுன்னா, சரி சொல்லு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அவ வயசு என்ன, உன் வயசு என்ன? அவளை போய் வாங்க பொங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கதான் நீ தப்பு பண்ற. 1000 தான் இருந்தாலும் அவங்க சிநேகிதனை கட்டிக்க போறவங்க. அன்னித்தானண்டா. வயசை பத்தி கவலை இல்ல. அவங்கள நான் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன அண்ணி, நான் சொல்றது சரிதானே? நடுராத்திரில வந்து கழுத்து இருக்கிறதா இல்லாம மரியாதை வேற. எப்படி இருக்கு பாத்தியா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். நான் வர்றேன். என்னங்க, நான் போயிட்டு வர்றேங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? கொத்திரிக்காச்சு. வீட்டுல ஒருத்தி சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாளே, காலகாலத்துல வருவோம்னு இருக்கா? உன்னை யாரு காத்துக்கிட்டு இருக்க சொன்னா? பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதானே? என் முட்டாள். தெரியுதுல்ல? சோத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா தெரியும். ஆமா, வீட்டுக்கு வந்தாச்சுல, வாசல்ல நின்னுகிட்டு அவ்வளவு நேரம் என்ன கொஞ்சம் குலாவல். அப்பா, நல்ல வேளை அவர் பொம்பளையா வந்து பிறக்கல. பிறந்திருந்தா எனக்கு சரியான சக்களத்தியா வந்து சேர்ந்திருப்பான். எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தம். என்ன வருத்தம்? அவன் பொம்பளையா பிறக்கல. இரு, இத காலையில நான் வேண்ட சொல்றேன். போய் சொல்லுங்க. நாளைக்கு குடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டும். சரியான குடிகாரன். என்ன பத்தி எது வேணுமானு சொல்லு. அவளை குடிகாரன் கிடிகாரன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். சிநேகிதரை சொன்ன உடனே பொத்திக்கிட்டு வருது கோவம். ஐயோ பாவம், அவர் குடிக்கிறதே இல்ல. குடிக்கிறான், அதனால யாருக்கு என்ன இடைஞ்சல்? இத பாரு, சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கத்தை கெடுக்கிற பக்தனை விட சந்தடி இல்லாம குடிச்சிட்டு தூங்குற குடிகாரன் எவ்வளவு வசந்தவன் தெரியுமா உனக்கு? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியுமா? வந்து பக்கத்துல உம்மா. வேலை செய்யறல. என்னடா கடையை தேடி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கவனிப்போம்னு இருக்கா? பெரிய புத்திசாலி நினைப்பு. ஆமா, நீ பெரிய ராணி, உன்னை மேல வளத்தோட கூப்பிடுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணி தான். அது வீட்டுல, இது கடை. ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்து வம்பு பண்ற? நான் வம்பு பண்ண வரல, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்தேன். வேலையா? ஆமா. அது சரி தையக்காரரே, ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா? அடி செருப்பால தையக்காரா மிதிச்சில எல்லாத்தால கோச்சிக்கிட்டீங்களா தான்? ஜாக்கெட் துணி எடுத்த, அதை தைக்க கொடுக்க வந்தேன். உனக்கு ஒரு வேலையா இல்லையா? இருக்கிற ஜாக்கெட் போதாது? உங்களுக்கு என்ன, நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. எங்க அப்பா காசு கொடுத்தாரு, நான் எடுத்தேன். சரியான சிடுமூஞ்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஜாக்கெட் கேட்டேன். கேட்டா என்ன பண்ணுவீங்களா? உதவுடும். விழும் விழும். சரி சரி, நீ வீட்டுக்கு போ. வரும்போது ஜாக்கெட் கொண்டு வாங்க. இப்ப போறியா இல்லையா? கொட்டிக்கு வருவீங்கல்ல, குழம்புல தண்ணி ஊத்தி வைக்கிறமா? கௌரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னோட அழகு, இளமை எல்லாமே கடல்ல பெஞ்ச மழை மாதிரி வீணா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி நீ கவலைப்படுறதே இல்லையா? நீ கவலைப்படுறியோ இல்லையோ, சத்தியமா நான் கவலைப்படுறேன். போன தடவை பார்த்துருக்கு, இப்ப கொஞ்சம் இருப்பேனே. கௌரி, வசந்தங்கிறது சினிமால வர லவ் சீன் மாதிரி.
சீக்கிரமே முடிஞ்சிடும். இப்ப நீ சரின்னு சொல்லு, டவுனுக்கு போவோம், சினிமா பார்ப்போம், ரூம் எடுப்போம், வசந்தத்தை உருவாக்குவோம். வசந்தம் கொஞ்சம் லேட்டா தான் வரும் போல இருக்கு. சீக்கிரம் போடுமா, ரொம்ப சொரப்பலா இருக்கியே. கடலுக்கு போக வக்கல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது. 1000 தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியாத்தான் இருக்கு. உன்னை நான் தொடாம யார் தொடுவா? என்னமோதான் ரொம்ப அழுத்துக்கிறிய, முறைக்காத போடுமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப 2 பேரும் தனித்தனியா பாயில படுத்திருக்கோம். அப்புறம் ஒரே பாயில ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா, ஏய், ஒத்தையா ரெட்டையா? எது? நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்டை குழந்தையா தான் இருக்கு. முடிஞ்சா 3. சும்மா இருங்க. ஐயோ, அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, இந்த கடற்கரை காத்துக்கு கரகரப்பா இருக்கட்டுங்க. எந்திரிங்கண்ணா. ஆமா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போன்னு இருக்குமே. ஏய், உனக்கு வாய் குழுப்பு ஜாஸ்தி. இல்ல, யாசல்ல. முத்து முத்து புன்னகையோ, விட்ட மல்லிகையோ, வெட்டி பச்ச தங்கம், யா கொட்டி பச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. முத்து முத்து புன்னகையோ, முட்டு விட்ட மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம், யார் கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. கண்கள் நான்கும் சிவக்கும், காதல் வேதம் படிக்கும், கட்டிக்கொண்ட கையும் ஒட்டிக்கொண்ட நெஞ்சும் கோடியுகம் சேர்ந்திருக்கும். முத்து முத்து புன்னகையோ, முட்டு விட்ட மல்லிகையோ, வெட்டி வச்ச தங்கம், யா கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், கை தொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ளவா. மணி விழிரண்டும் தாப்பு, பாதம் தாமரைப்பு, இதழில் என்னடி புன் சிரிப்பு. பார்த்த கண்கள் படுமா, பாவை என்னை சுடுமா, கள்ள விழிப்பட்டு கண்ணியிடம் கிட்டு நாணி நிலம் பார்த்திருக்கும். முத்து முத்து புன்னகையோ, முத்து வெட்டி வச்ச தங்கம், யார் கொட்டி வச்ச அங்கம், துள்ளி வரும் சொர்க்கம், கை கொட்டு கொண்ட பக்கம், கட்டிக்கொள்ள வாருகே. ஆஹா
இருக்கா ஆனா சாமி கும்பிடல வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து இருக்கா. ஏன்? அவ சாமி கும்பிட்டே கழிச்சு போயிட்டான். வருஷம் வருஷம் வரலட்சுமி நோம்பு இருக்கத்தான் செய்யறா. ஆனா நேரம் தான் வரல. ஆண்டவ மேல ஒரு சலிப்பு. அவன் என்ன பண்ணுவான்? ஏகப்பட்ட பெட்டிஷன். எதை கவனிப்பான்? நான் நினைக்கிறேன் எங்க அக்காவோட கல்யாண பெட்டிஷன் விலாசம் மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாத. உங்க அக்காவோட குணத்துக்கும் அழகுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும்பா. நான் வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கால்நடை அபிவிருத்தி பற்றி நமஸ்காரம் அண்ணா. நீரா, என்ன விஷயம்? நீ எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டீரா? முதல்ல அதை முடிவு பண்ணிட்டு வரும். செத்து உங்க பையனை கண்டிச்சு வைக்கணும். அப்படி என்ன என் பையன் தப்பு பண்ணிட்டான்? என் பொண்ணு கௌரி தோட்டத்துல பூ பறிக்கிறச்ச தப்பு தட்டாவா பேசியிருக்கான். தப்பு தண்டாவா என்ன பேசுனா? டவுனுக்கு போலாமா, சினிமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்கான். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டேன். ஏதோ கஷ்டப்படுற பொண்ணாச்சே, சினிமா இனிமா பாத்துருக்க மாட்டாளே, நம்மளான உதவியை செய்யாட்டிருப்பான். இதுல என்ன என் தப்பு? இத போய் பெருசா சொல்ல வந்துட்டீரு. என்னன்னா நீங்களும் இப்படி பேசுறேன். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுண்ட அவன் இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்டதே அப்படி எல்லாம் பேசுவேன். கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட பேசினா அவ புருஷன் சண்டைக்கு வந்துட மாட்டானோ? என்னண்டா நான் மனசு நொந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்யணுங்கிறீரு? படிச்ச பையன் இந்த கிராமத்துல பொழுது போகாம அப்படி இப்படி பேசியிருக்கா. அத போய் பெருசா பேச வந்துட்டீர. போமையா, நான் ராசி பலனே பார்த்து முடிக்கல. பாண்டியன், இதை கொஞ்சம் தச்சு கொடு. அப்புறம் தச்சு தரேன். இல்ல, கொஞ்சம் அவசரமா வேணும். அவசரமா? ஆமா, எங்க அக்கா பொண்ணு பார்க்க வராங்க. எப்போ? 4 மணிக்கு. டேய், கல்யாணி கொடுத்த அந்த ஜாக்கெட் துணி கொடு. என்னடா இதை போட்டு பாரு, சரியா இருக்கான்னு. ஏதுடா இது? பாண்டியன் தான் தச்சு கொடுத்தான். நான் கிழிஞ்ச ஜாக்கெட்டு தானே தைக்க கொடுத்தேன். அதைத்தான் கொண்டு போய் கொடுத்தேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம அவன் தான் தச்சு கொடுத்தான். இதுக்கு போய் நீ ஏன் யோசிக்கிற? பாண்டியனை வேத்து மனுஷனா? போய் போட்டு பாரு, போ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன? நாளைக்காவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாண்டியன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என் கல்யாணத்துல அவன் பொண்டாட்டியும் மன வரைக்கும் பக்கத்துல நிக்கணும். அவனுக்கு என்ன பொண்டாட்டி சீமையில இருந்தா வரப்போறா? வீட்லயே இருக்கா. இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு கயத்தை கழுத்துல கட்டினா முடிஞ்சு போகும். புரியாம பேசாத. அவனுக்கு ஜாதகத்துல நல்ல நேரம் இல்லையா? ஏண்டா, அவனுக்கு எப்ப நேரம் சரியாகி கல்யாணம் நடந்து என்ன இழுத்துக்கிட்டே போற? இன்னும் 2 மாசம் தான், எல்லாம் சரியாயிடும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. கண்ணா, என்னடா டீ சாப்பிட போலாமா? வரேன். ஏண்டா பசிக்குதுன்னா? பாண்டியன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வந்து சாப்பிடுறேன். என்னது, பாண்டியன் கூப்பிடுறானா? பாண்டிய ராசனே கூப்பிடுற மாதிரில ஓடுறான். அப்படி ஒரு சிநேகிதான். கௌரி, இவர்தான் மாப்பிள்ளையோட தோப்பனார். அவங்க அம்மா பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இதோட 100 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பொண்ணுக்கு என்ன போடுறேன்? சாப்பாடு தான். சாப்பாடா? வேற என்ன புண்ணாக்கா போடுவாங்க? சங்கரா, யார் முடலாண்டா? உங்கள்தா?
ஆமா, அது என்னதுதான். அம்பி, இது பெரிய விஷயம். நீ செத்த வாய மூடுன்று. இதோ பாருங்க, கையில 20,000 ரொக்கமா கொடுத்துடுங்கோ. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர், ஒரு சின்ன வைர மோதிரம், கல்யாண செலவு நீங்களே பண்ணிடுவேன். இருக்கவே இருக்கு நகை சீர் வரிசை எல்லாம். கொஞ்சம் பலமா பார்த்து பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். போருமா? இருப்பா, இப்பதானே ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன். என் வயசு கேட்கப்படாது, இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்தேளா இல்ல கொள்ளையடிக்க வந்தேளா? சங்கராணி செத்த சும்மா இருக்க போறியா இல்லையா? நீங்க செத்த சும்மா இருக்கலா? எப்படி இந்த இடம் முடிய போறது இல்ல. கொஞ்சம் மனசு விட்டு தான் பேசிக்குவோமே. என்ன உத்தியோகம் பாக்குறேன்? ஹோட்டல்ல ஹோட்டல் வச்சிருக்கல? இல்ல, ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். என்ன சம்பளமோ? சம்பளம் கம்மிதான், டிப்ஸ் நிறைய வரும். ஆக உங்க சம்பாத்தியத்துல ஸ்கூட்டர் வாங்க முடியாது. எவனாவது பொண்ணை பெத்தவன் மாட்டினானா அவன் தலையில மிளகா அரைச்சு ஸ்கூட்டரு, வைர மோதிரம், ஃபாரின் வாட்சி, இது போக கையில ரொக்க வேற. அடடே, ஏன்டா இப்படி அலையறீங்க? நீங்களாம் ஆம்பளை இல்ல, உழைங்கடா. உழைச்சு உங்க சம்பாத்தியத்துல வாங்கடா. ஏயா கேக்குறதா கேக்குறீங்க? ஒரு ஏரோப்ளேன், ஒரு ட்ரெயின், ஒரு கப்பல் கேட்க கூட அடைச்சி.
ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? வேற எங்க அழுறது? வீட்டுல அழுதா கோயில் அழுதா கூட்டம் சேர்ந்துடும். அரசாங்கத்துல பெண்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க. என்ன மாதிரி அவல பெண்கள் அழறதுக்கு ஒரு அழுக கோட்டம் கட்டக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? வழக்கம் போலதான், விலை படியல. விலையா? ஆமா, காங்கேயம் பசுக்கு ஒரு விலை, எள்ளி எருமைக்கு ஒரு விலை, சாதா மாட்டுக்கு ஒரு விலை. இப்படி மாட்டுக்கு தகுந்த விலை இருக்கிற மாதிரி மாப்பிள்ளைகளுக்கும் ரேட் இருக்கு. டாக்டர் மாட்டுக்கு ஒரு விலை, இன்ஜினியர் மாட்டுக்கு ஒரு விலை, கிளார்க் மாட்டுக்கு ஒரு விலை. ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது டாக்டரா இன்ஜினியரா? சர்வர் தான். சர்வரா? இந்த ஹோட்டல் எல்லாம் பரிமாறுவாங்களே அவங்களா? இருந்தாலும் அவர் ஆம்பளையாச்சே. அவர் 10 பேருக்கு பரிமாறுற வேலை பார்த்தா கூட தனக்கு பரிமாற வர்றவ பணக்காரியாத்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கல்யாணம் ரொம்ப புனிதமா, அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா? இப்படிப்பட்ட கல்யாணத்தை நிச்சயிக்க ஒரு சொர்க்கம் தேவை. மாட்டு சந்தை போல ஒரு மாப்பிள்ளை போறாது. கவலைப்படாதீங்க, உங்களோட நல்ல குணத்துக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும். வாங்க போலாம், வாங்க. குடத்துல என்னமா பீரா? ஆமா, இப்படி காயிற வெயில நடந்து போறதுக்கு பேசாம பின்னாடி உட்கார்ந்தீனா 2 ட்ரிப் அடிச்சிடணும்ல? ட்ரெஸ் வேற மேட்சிங்கா போட்டிருக்கேன், எப்படி வசதி? மண்டகாயிர வெயில ஏண்டா பின்னாடி உட்கார்ந்தா ட்ரிப் அடிப்பையா? இப்ப நான் உட்கார்றேன், ட்ரிப் அடி பாப்போம். உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். கெட் அவுட். எதுடா சம்பந்தம் இல்லாத விஷயம்? வெளியே சொல்றேன், கால் நீண்டு கிடக்கு, மடக்கிக்கிங்க. அது வயிறுங்க, நெஞ்சு இங்க இருக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா, என்ன ஆச்சு சார்? பாண்டியன் இல்ல, பாண்டியன் ஜம்பியா அடிச்சிருக்கான் சார். அவன் எதுலயுமே எப்பவுமே டூ லேட்டுப்பா. அடி கால்லையா? எங்க அடிபட்டானப்பா? இங்கதான் வச்சு பாக்கணும். ஏண்டா? ஏண்டாவா? கொஞ்சம் மரியாதையா பேசு. அவனை சொல்றியா? இவனையா? அவன் உங்களை அப்படி சொல்றான். கால் அடிபட்டுச்சு பரவாயில்ல, கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஏண்டா நாம எதுக்குடா இருக்கோம்? அப்படி ஏதாவது விட்டுருவோமா என்ன? தம்பி, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்ல உன் குடும்பத்துல பெரிய குழப்பமே உண்டா.
வைத்தியத்தை பாருங்க. இப்ப என்ன விவசாயமா பண்ணிட்டு இருக்கேன்? டேய், இவங்களை விட்டுட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னடா பண்றது? அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் இவங்களே வச்சு தொழில் பழகும். என்ன பல்லே வளர்க்கறது இல்லையா? என்ன தணிக்குது? ஏண்டாடே போய் இவங்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்த கமிஷன் கொடுக்குறேன். டேமா என்னையா தப்பா நினைக்கிற? இந்த வட்டாரத்திலே இவனை விட்டா வேற எவனுமே இல்லடா. அம்மா எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அந்த இடத்துல மட்டும் நாங்க இருந்தோம். உங்களை யாரையா போகணும்னு சொன்னது? போயிருக்க வேண்டியதானே? போயிருந்தா 3 பேர் வருமானமாவது எனக்கு கிடைக்கும். யோ கால் வலிக்கிறியா? வலி போகணும் அவ்வளவுதானே? டேய், நம்ம கலர் மருந்துல 2 ounce எடுத்துட்டு வா. 2 ounce? ஆமா தம்பி, நீங்க விஸ்கி பிராந்தி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது சாப்பிட்டது இல்லையே. இது பேரு ஜிஞ்சர். சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரே கிடையாது, நேர டாப் கியர் தான். எங்க எங்களுக்கு ஆளு கொஞ்சம் ஊத்தி விடு. அலையாதையா, இது என்ன கோயில் பழமா? குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? கொடுத்தா குறையத்தான் செய்யும். அப்படியேவா இருக்கும்? ஒத்தியா ஊர்காய் இல்ல. ம். சத்தியமா சொல்றேன், நீ வைத்தியரே இல்ல. நீ வைத்தியம் இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ நம்ம தோல். எங்கடா பாண்டிய? எங்க பாண்டிய? சும்மா இருப்பா. கூப்பிடுறா அவட. ஒண்ணும் செய்யாதீங்க, விட்டுருங்க. 2 ounce எப்படி என்ன அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உடம்பாவது ஏறும். என்ன புத்தர் ஆயிட்டாரு? எந்திரிக்கவே மாட்டாரா? ஏண்டா என் பையனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? தப்பு பண்ண உங்க பையனுக்கு தைரியப்போ அத தட்டி கேட்க எங்களுக்கு தைரியம் இருக்காதா? அப்படி அவன் என்னடா தப்பு பண்ணா? ஆ? கௌரிய கலாட்டா பண்ணா. அத கேட்க நீ யாரா? நானா? பொதுவா சொன்னா மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன், குறிப்பா சொன்னா இந்த வீட்டுல நெருங்கி பழகிற ஒரு நண்பன். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? யோ, இந்த உருட்டல் மிரட்டல் ஏன்ட்ட வச்சுக்காத. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். போயா. டேய், உன்கிட்ட என்னடா பேச்ச வேண்டி கிடக்கு? என்னண்ணா சத்தம்? என்ன குசலமா விசாரிக்கிறேன்? முதல்ல அவனை திண்ணை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. ஏன் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீர்? அவன் என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கான், என்ன ஏத்து பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து உங்க பையன் என் பொண்ணோட வம்பு பண்றான்னு சொன்னதுக்கு வயசு கோளாறுன்னு சொன்னேள். இப்ப இதுக்கா? ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு உங்க ஆத்து திண்ணையில இடம் கொடுத்துட்டு என்ன ஏத்தா பேசிட்டு இருக்கீர்? மீன் பிடிக்கிறானோ நாய் பிடிக்கிறானோ, என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன் நல்லவன், அதனால இடம் கொடுத்து வச்சிருக்கேன். பாக்குறேன். பெரியவரே, காபி எடுத்துங்க. மாப்பிளத்தோட எடுத்துக்கப்பா. அட கல்யாணி தலைய நிமிந்து காப்பி கொடு. நேத்து வரைக்கும் ஒன்னா சுத்துனீங்க, இன்னைக்கு என்ன ஆளுக்கு ஒருக்க நானி கோணிக்கிறீங்க? நல்லா இருக்குது நீங்க பேசுறது. என்னத்தான் ஒன்னா வளர்ந்தாலும் கல்யாணம் வரும்போது வெக்கம் வராமலா போயிடும். மாமா பாத்தீங்களா, இத்தனை ஆம்பளைங்க இருக்கமே, யாராவது பேசணுமா? இந்த பொம்பளைங்களுக்கு மாத்திரம் வம்பளக்காம இருக்க முடியாது. மருமவனே, நீ வேணா வாய் பேசாத ஒரு ஊமா பொண்ணா பார்த்து கட்டிக்க. இப்ப நாம எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோமோ அதை மறந்துட்டு வேற ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, விஷயத்துக்கு வாங்க. என்னமோ வெளியில இருந்து சம்பந்தம் பண்ற மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றீங்க. பாண்டியன் கையில ஒரு மஞ்ச கைத்தை கொடுத்து கட்ட சொல்லுவீங்களா? ஏ பாண்டியா, நீ தாலியை கட்டுறா, கல்யாண செலவாது மிச்சமாகட்டும். இருப்பா, எதையும் முறையாத்தான் செய்யணும். அதாவது என் மக கல்யாணிக்கும் என் தங்கச்சி மகன் பாண்டியனுக்கும் வர்ற 18ஆம் தேதி புதன்கிழமை கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். என்ன சரிதானே? சரி, வெத்தலை பாக்கு மாத்திக்குவோமா? என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லப்பா, ஆசையா பாத்துக்கிறேன். இன்னும் 10 நாள் தானே, அப்புறம் இந்த முகத்தை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா? நான் என்ன பட்டாளத்துக்கு போறேன்? பட்டாளத்துக்கு போனாலும் பரவாயில்லையே, ஆயுள் கைதியாக போறியே. ஏண்டா சங்கரா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை அடிக்கடி பார்க்க முடியும்னு நினைக்கிற? நேக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. யாரடா சொல்ற? அவனை ஏன்டா அடிக்கிற? நடக்க போறத தானே சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வருவேன். ஆமாமா, நீ உன் பொண்டாட்டி முந்தானைக்கு பின்னால ஒளிஞ்சுக்குவ. அவங்க வந்து அவர் வீட்டுல இல்லீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏய் கண்ணா ஏன்டா அப்படி சொன்ன? சொல்ற ஏடா வயிற்றுல ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் துப்புனது இல்லையா? இரு. முதல்ல டாக்டர் போனவா. மூச்சு விடு, நல்லா இழுத்து விடு. எச்சி துப்பும் போது எச்சி வருதா, ரத்தம் வருதா? முதல்ல துப்பும் போது ரத்தம் வந்துச்சு, அப்புறம் துப்புன ரத்தம் வந்துச்சு. முதல்ல துப்பும் போது ரத்தம் வருது, மறுபடியும் துப்பும் போது ரத்தம் வருது. வாயை காட்டு, நாக்க நீட்டு. ஆ ஆ இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? சாப்பிடுறதுக்கு முன்னால வலிக்குதா, சாப்பிடுறதுக்கு பின்னால வலிக்குதா? சாப்பிடவே முடியலங்க. சாப்பிடவே முடியலையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு புரியல. சுருக்கமா சொன்னா இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நாளைத்தான் என்னமே தவிர பணத்தை செலவழிச்சு பிரயோஜனமே இல்லை. மிஞ்சி போனா இன்னும் 4-5 மாசம் தான் இவரால உயிரோட இருக்க முடியும். என்ன பிடிச்சிட்ட உன்னால யமனை பிடிக்க முடியுமா? இத பாருப்பா, இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. அடட, உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குல்ல? பாவம், அந்த பொண்ணை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி. ஏன்னா அவன் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பாவம். இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் தானே உங்களுக்கு துணியை துவைச்சு வைக்கிறேன், நான் தானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன். இதுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? வேலை இருக்கு. ஆமா, உனக்கு எப்பதான் வேலை இல்ல? அடடே, பாப்பா கண்ணா வா, நல்ல சமயத்துல தான் வந்த. லட்சுமி, அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை தோழனு காட்டுவான். அதெல்லாம் எதுக்கு மாமா? உங்களை எனக்கு தெரியாது, நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். இந்த உதாரணம் தானே வேணாங்கிறதே. அப்புறம் நீ தாய் தகப்பன் இல்லாத தங்கச்சி மகனை ஏமாத்திட்டேன்னு ஊர் பூரா சொல்லி திருவே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாசப்படியில குனிஞ்சு வருவே, வந்த உடனே நிமிந்துக்குவேன். கொண்டா கொண்டா, உட்காருங்கப்பா பெரிய மனுஷங்களா, உட்காருங்க. அட உட்காப்பா. இந்தா, இது கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கிற வேஷ்டி, இது சட்டை, இது பொண்ணுக்கு புடவை. மாப்பிள்ளை தோழா, இது உனக்கு வேஷ்டி, சல்லுன்னு கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்துடணும். இதெல்லாம் நகை. இந்தாப்பா உனக்கு வாங்கி இருக்கிற மோதிரம். அட வாங்கித்தான் பாரு, எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் தான் வாங்குவான்.
உனக்கு பொருத்தமா இருக்குடா. யோ இங்க பாரியா, இங்கயா? உங்ககிட்ட தான் வைத்தியம் பார்க்க அழகான பொண்ணெல்லாம் வரும்ல, வருவாங்க. அதுல அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு செட்டப் பண்றது. அடே, முடிவே பண்ணிட்டீங்களா நான் மாமான்னு? ஆமா, இதனாலதான் நான் யார்கிட்டயும் நெருங்கி பழகிறது இல்ல. என்ன ஊறுகாய் இதுல வச்சுட்டேன் வாயின்னு நினைச்சு. நானும் ஒண்ணு கேட்கணும். பொண்ணா? சந்தேகம். பதறிட்டேன்டா. ஏங்க, நான் எப்ப டாக்டர் ஆகுறத? நானே இன்னும் டாக்டர் ஆகல. தம்பி, நம்ம நிலம் சும்மா தானே இருக்கு. ஏன் நிலம்? உங்க நிலம். அந்த நிலத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதோ சின்னதா 10 ஏக்கர்ல நான் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்டிக்குவேன். மாட்டாஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. வைத்தியர, அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில தனியா இருந்தா நீ பயந்துக்குவிய. அப்ப அங்கேயும் ஆள் வராதுங்கிறீங்களா? நாம தான் அங்க அடிக்கடி போறோம்ல. உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ என்ன கவனிச்சுக்கிற, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்படியா? இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். இலையை வைங்க. இதுல நீ சாப்பிட வேண்டாம். நான் இந்த இலையில சாப்பிடணும். சொன்னா கேடு, நீ சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? கல்யாணி, என்ன பேச வைக்காத. என்னமோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வாயெல்லாம் மூடிக்கிட்டு உங்களுக்கு வேணா அது எச்சிலையா இருக்கலாம். அதுல சாப்பிடுற சுகம் எனக்கு தான் தெரியும். விடமாட்டேல்ல? உண்மைய சொல்லிடுறேன். இது உன் முறப்பையன் சாப்பிட்ட இலை இல்ல, ஒரு வியாதிஸ்தன் சாப்பிட்ட இலை. என்ன என்ன? ஆமா, எனக்கு பயங்கரமான வியாதி வந்திருக்கு. நான் யாரோடையும் பழகக்கூடாது. கொஞ்ச நாளாவே சரியில்லைன்னு சொன்னேன். அது உண்மைதான். கொஞ்ச நாளாவே என் உடம்பு சரியில்லை. அதனாலதான் நான் விலகி போனேன். நீ நெருங்கி வந்து நின்னப்பலாம். என் நெஞ்சுக்குள்ள நடந்த போராட்டங்கள் உனக்கு என்னன்னு புரியாது. இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானாவே வழி பிறந்துருச்சு. கல்யாணி, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன நீ கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை பாழாயிடும். என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறீங்க. என்னதான் பேசினாலும் நம்ம கல்யாணம் நடக்க போறதில்ல. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட என் நண்பன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கண்ணு முன்னாலே இருப்ப. அப்பா, அப்பா, இங்க வாங்க. என்னம்மா, என்ன? அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? நான் அவர் சிநேகிதரை கட்டிக்கணுமா? ஏண்டா அப்படியா சொன்ன? உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவெஞ்சில உன்னை தவிர வேற யாருமே இல்லையாடா? இவளை பார்த்தா அப்படி சொன்னேன். சொல்லுடா. மாமா, அடிச்சு கேட்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணுனேன்? என் ஆயுளுக்கு கம்மியான பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்னடா சொல்ற? அறுதலும் வேணாம், எனக்கு அத்தான் தான் வேணும். நாம கேக்குறது கொடுக்கறது இல்லன்னு ஆண்டவ அடம் பிடிக்கும். அழாம இருக்க முடியும். என் நிம்மதியே போச்சு. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்குறது சுகத்துக்காக. நாம நிரந்தரமா ஒரு நாளைக்கு தூங்க போறோம் இல்லையா? அதுக்கு தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். மனசு திடப்படுத்திக்க. வா போலாம். ஏய், வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்க கூடாது. வா, டவுனுக்கு போய் பெரிய டாக்டரா பார்க்கலாம். பார்த்து என்ன செய்ய போற? வியாதிக்கு மருந்து வாங்கலாம், விதிக்கு மருந்தே கிடையாது. கண்ணா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். கேப்பியா? சொல்லுடா. நான் சொல்றபடி நீ கேப்பேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். என்னடா புதுசா பேசுற? நீ எதை சொல்லி நான் எப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்?
முதல்ல சத்தியம் பண்ணு, அப்புறம் தான் சொல்லுவேன். சரி செய்யறேன். கண்ணா, கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், ஆமாண்டா. என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையாவது அவ யாரையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட ஏன் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவளை நல்லா பாத்துக்க மாட்டியா? டேய், கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலடா. டேய் கண்ணா, நாங்க இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை யார் கட்டிக்குவா? அப்படியே கட்டிக்கிட்டாலும் பழசையெல்லாம் நினைச்சு சந்தேகப்படாம இருப்பானா? டேய், முடிவா சொல்றேன், உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா கல்யாணியை நீ கட்டிக்கதான் வேணும். பாண்டா, டேய் பாண்டியா, டேய். ஏதோ நாடகம் நடந்தது போலே ஞாபகம், ஏதோ நாடகம் நடந்தது போலே ஞாபகம். கடலோரமாய் அந்தி நேரமாய் ஒன்று கூடினோம், சிந்து பாடினோம். உனக்கில்லை அந்த வேதனை, காதல் சோதனை. ஏதோ நாடகம் நடந்தது போலே ஞாபகம்.
டேய் எந்த கப்பல்ரா கவுந்து போச்சுன்னு இப்படி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்க? உன் வேலையை பாரு. எதுக்குடா அப்படி யோசிக்கிற? கல்யாணி என்ன நல்ல பொண்ணு இல்லையா? அவ நல்லவளா கெட்டவளாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கட்டிக்க போறது நான் இல்ல, பாண்டியன். அவனுக்கு தான் அந்த பாழா போன கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டானே. டேய் பாண்டியன் தானடா உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறான். சினைதனுக்கா இத கூட செய்யக்கூடாதா? சரின்னு சொல்லுடா. என் ராசா இல்ல, சரின்னு சொல்லுப்பா. இனி அழுது என்னமா பிரயோஜனம்? ஆண்டவன் தான் சோதிச்சுட்டானே. எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எல்லாத்துலயும் மண்ணை அள்ளி போட்டுட்டான் அந்த ஆண்டவன். இது பாருமா, கண்ணனை கட்டிக்க சொல்லி நாங்களா உன்னை வற்புறுத்துறோம். உங்க அத்தான் தானே. அவர் சொன்னா நான் கட்டிக்கணுமா என்ன? மனசு என்ன ஜாக்கெட்டா நினைச்ச உடனே மாத்திக்கிறதுக்கு? ஊர் உலகத்துல வியாதியே வருது இல்லையா? மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என் அத்தாரை தான் கட்டிக்குவேன். செத்தாலும் நான் அவரோட தான் சாவேன். பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் பாண்டியன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீயும் அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை வியாதிஸ்தனாகவும் உன்னை வெறுங்கழுத்தோடவும் எங்களால ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா அம்மா செத்தாலும் பரவாயில்ல நீ நினைச்சேனா, உன் பிடிவாதத்தை நீ தளர்த்திக்க வேணாம். உங்க மக கழுத்துல தாலி ஏறணும். அத கற்றவன் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, அவ்வளவுதானே? எல்லாருமா சேர்ந்து என் ஆசையெல்லாம் அழைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? செய்யுங்க. நீங்க யார கட்டிக்க சொன்னாலும் நான் என் கழுத்தை நீட்டுறேன். காலம் புறாவும் உன்னை பாண்டியனுடைய பொண்டாட்டியா தான் நான் அவனே எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பாக்குற? கழுத்துல தாலியை கட்டிட்டு கதை பேசுன்னு நினைக்கிறியா? அது என் சிநேகிதனுக்கு நான் செஞ்ச கடமை. சத்தியமா சொல்றேன், அவனுடைய சந்தோஷத்துக்காகத்தான் உனக்கு நான் புருஷன் நானே. அறுக்காதேங்கிறியா? என் நிலைமையை நான் யாருக்கிட்டையாவது சொல்லி அழணுமே. நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஊரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு முதலிரவு. இதை நம்ம வீணாக்க கூடாது. நல்லா நிம்மதியா தூங்கணும். நீ தூங்கு. எனக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும். நான் யாருக்கும் தெரியாம இந்த பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கடற்கல் நின்று கத்திட்டு வந்துடுறேன். நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத கடற்கரையில நின்னு கத்திட்டு வந்துருவீங்க. ஆனா நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சொல்லட்டுமா? என் திருப்திக்காக இல்ல, என் அத்தானோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. என்னைக்கு அத்தானோட உயிர் பிரியுதோ அன்னைக்கு இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட உன் அத்தா மேல உனக்கு இருக்கிற பிரியம் குறையாம இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா. அதானே கேட்டேன். டாக்டர் இல்லைங்களா? அவன் கிடக்குறான். எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன? நெஞ்சலும் பாக்கெட்லயா? ரூபா. அப்பாடா. இந்தா ஒரு வேலைக்கு ஒரு டப்பா, பொழுதுபோக்க சாப்பிடு. சரிங்க. நெக்ஸ்ட். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன்.
எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நீ நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகுறான், இதுல நீ வேற கொடுக்க போறியா? உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கிறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம். உன்னை நம்பி எவன் கொடுப்பான்? நீ மாட்டையே வித்துட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம், யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா. வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உன்கிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போட வெளியே போ. ஐயோ, இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போட்டிருக்கு, பளிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்த்து வச்சவனை பார்க்கத்தான். முதல்ல சாப்பிடு. ஏய் கல்யாணி, உள்ளவாடி. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். வாடினா சாப்பாடா? என்ன குழம்பு? ஹாய், மீன் குழம்பு. ஆமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியலடா. நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதா? கனவாகிறது நனவாகிறது நம்ம கையில இருக்கு. ஆமா, கல்யாணம் எப்படி நடந்துக்கிறான்? அவளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ இன்னும் உன்னோட முறப்பண்ணாத்தான் இருக்கா, என்னோட மனைவியா மாறல. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். தைரியமா இரு. நீ எனக்கு தைரியம் சொல்றியா? கழுத்துல மஞ்ச கயித்தோட பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கியா? என்னடி பெருமனை மூங்குற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணன் கூட சண்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் தங்கமானவரே, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஆனா என்னாலதான் அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா நடந்துக்க முடியல. இந்த பாரு, நாம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறத விரும்ப கத்துக்கணும். பழச நினைச்சே மனசை கெடுத்துக்காத. அது சரி, பாண்டியனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லவங்களுதான் ஆண்டவன் சோதிப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? டேய், வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டியா? என்னடா ஆச்சு? அது என்ன ஆனா நமக்கு என்னடா? ஏதோ அப்பா போட சொன்னாரு, போட்டேன். நமக்கு எதுக்குடா வேலை? நாம பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம வேலை அது இதுன்னு போயிட்டோம்னா ஊர்ல இருக்கிற தாய் குலத்தை எல்லாம் எவங்க வைக்கிறது? அருமையான வசனம். இப்படி ஒரு பேரன் பொறப்பான்னு தெரிஞ்சுதா எங்க தாத்தா ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு. இதுக்கு மேல நாம வேற சம்பாரிச்சு பணம் ஒரே இடத்துல குமிஞ்சிட கூடாது பாரு. ஒரு பொது உடம்பு சிந்தனை வேணும்டா. டேய் மாமா, உடம்பு புல்லரிச்சிருச்சுடா. புல்லரிச்சிருச்சா புல்லரிச்சிருச்சா? ரெண்டுமே தான்டா. வாங்க தாய் குலமே. ஐயோ ஐயோ. டேய் மாமா, சாப்பாடு போகுது பாத்தியாடா? பிறந்தா பாண்டிய நாட்டை பிறக்கிறேன்டா. எங்க கிளம்பிட்டீங்க மூணு பேரும்? சும்மா டவுன் வரைக்கும் போறோம். நானும் இப்ப டவுன்ல பெரிய டாக்டர் கிட்ட பியூன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்னென்ன வியாதி அந்த கைலாசம் சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? இருக்கு, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு, என் டாக்டரோட அட்ரஸ் தரேன். அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா என்ன வியாதின்னு கிளியராகவும் சொல்லிடுவாரு, நல்ல மருந்தாவும் தருவார். போய் பாத்துருவோம்டா. யார் சார் நீங்க? எங்க போறீங்க? நாங்க ஷூட்டிங் பார்க்கணும் சார். பார்த்துட்டு போயிடுறோம். ஓரம் நின்று பார்த்துட்டு சைலண்டா வந்துடணும். கை தட்டலாமா? சொன்னேன்ல.
காதல் காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே மாதுதான் தூதுதான் இதுதான் காதல் காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே என் காலை பொழுது இரவு எவரான போதும் உறவு இந்த தேசம் எங்கிலும் எனக்கு தினந்தோறும் யாரும் வரவு என் காலை பொழுது இரவு எவரான போதும் உறவு இந்த தேசம் எங்கிலும் எனக்கு தினந்தோறும் யாரும் வரவு தேவனில்லை என் எண்ணத்தில் தேவை தரும் தேவத்தில் ஆனந்தம் பல்லாயிரங்கள் ஆடங்கள் என்றும் சுகங்கள் தேவதை இதோ ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே என்னை பார்த்த பொழுதே சலனம் தடுப்பார்வை எல்லாம் சபலம் இது தேவை தீர்ந்திடும் தருணம் என்னை தேடி நீயே வரணும் என்னை பார்த்த பொழுதே சலனம் தடுப்பார்வை எல்லாம் சபலம் இது தேவை தீர்ந்திடும் தருணம் என்னை தேடி நீயே வரணும் ஆடவர்க்கு யாதரவில்லை இதுவரை என்றும் வரவு ஆசைக்கோர் வேலி இல்லை அன்பு தா உன் யாதி முல்லை தேவதை இதோ இதோ ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே மாதுதான் தூதுதான் இதுதான் காதல் காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே ஷூட்டிங் நல்லா இருக்கு சில்க் என்னமா ஆடுற கூட ஆடுறாங்க அக்கா தங்கச்சியா உங்க உடம்புல வியாதி இருக்குன்னு யார் சொன்னது? எங்க ஊர்ல ஒரு கம்பவுண்டர் வைத்தியம் பாக்குறாரு.
அவர் தான் சொன்னார். அவர் சொன்னா உண்மையா பொய்யான்னு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க வேணாமா? உங்க உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. யாரோ உங்களை வீணா பயமுறுத்தி இருக்காங்க. மனசுல இருந்த கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருங்க. உங்களுக்கு வெத்தலை போற பழக்கமே இல்லையோ? நீங்க ஒரு தடவை நம்ம கரும்பு தோட்டத்தை பார்த்து அந்த பம்பு செட்டு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, உங்களை அம்மா கூப்பிடுறேன். அப்படியா? தாசில்தாரையாவுக்கு ஒரு டம்ளர் மோர் கொண்டு வந்து விடு, கொண்டு வரேன். நமஸ்காரம். தாசில்தார் ஐயாவை ஆபீஸ்ல பார்க்கலாம்னு போனேன். நீங்க பண்ணையாராத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஓடோடி வந்துட்டேன். என்ன விஷயம்? ஐயா, உங்க கைய காலா நினைச்சு தொட்டு கேட்கிறேன். என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு ஒரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு நாங்க பழைச்சுக்குவோம் ஐயா. வாட் நான்சென்ஸ்! நீங்க எல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எப்படியா பேக்வர்ட் கம்யூனிட்டி நான் சர்டிபிகேட் கொடுக்கறது? ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தான் ஐயா. நாங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தான். ஆனா எங்களுக்கும் வயிறு இருக்கு. நேரத்துக்கு பசி எடுக்கிறது. என் பையன் SSLC வரைக்கும் படிச்சிருக்கான். ஃபார்வேர்டு கம்யூனிட்டி பிராமண குடும்பத்துல பிறந்தாங்கிற ஒரே பாவத்திற்கு எங்க போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. அதே ஷெட்யூல் காஸ்ட், பேக்வேர்டு கம்யூனிட்டி, மீனவா, மலஜாதிக்காரர், அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது. எங்களுக்கு இல்ல. என்ன பாவத்தை பண்ணமோ ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அவன் ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டான்னா அதை நம்பி கடன் வாங்கி என் பொண்ணுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை முடிச்சுடுவே. அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இந்த பாரியா, உனக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டி நான் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா என்னுடைய வேலையும் போயிடும், என்னையும் ஒன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவானுங்க. போ போயா. மேகங்களே பாருங்களே, அந்தியிலே சூரியனாம், அஸ்தமனம் வைகரையாம், எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்விலே. மேகங்களே அந்தியிலே சூரியனாம், அஸ்தமனம் வைகரையாம், எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்விலே. பொன்னில் செய்த ஊசிகள், பொன்னின் ஊசி கண்ணில் காயம் செய்தது. யாரை நோவது யாரை நோவது?
என்னடி காயம் இது கணவன் கடிச்ச காயம், உதட்டில் என்னடி வெடிப்பு இது ஊரான் கடிச்ச கடிப்பு. ச்சே, என்ன பாட்டுது, யாரோ துஷ்டர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆமா, என்ன இன்னைக்கு வருமானத்தையே காணா? ஒருவேளை நம்ம கொடுத்த மருந்துல எல்லாரும் குணமாயிட்டாங்களா, இல்ல எல்லாரும் க்ளோஸ் ஆயிட்டாங்களா? வா தம்பி வாங்க. என்ன உடம்புக்கு? நீங்க கை வச்சு பார்க்க கூடாது, நான் தான் கை வச்சு பார்க்கணும். சட்டை வேணுமா? எடுத்துக்கங்க, பாண்டியன் தச்சு. இத தர முடியாது, இது திருப்பதிக்காக வச்சிருக்குது. ஐயோ, அடிக்கிறான் அடிக்கிறான். இன்னும் நீங்க அடிக்கவே இல்லையா? ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க தம்பி, அந்த இடத்துல அடிக்காதீங்க, புண்ணு இருக்கு. சொன்னா கேளுங்க. அம்மா 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 அப்பா அப்பா. இனிமே நீ யாருக்காவது வைத்தியம் பார்த்த? நான் எப்போ என் தொழிலை மாத்திக்கிட்டேன். ஏற்கனவே சிலுக்கு ஜிப்பாவுக்கும் வெத்தலை டப்பாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை விட நல்ல வசதி உள்ள ஆம்பளை இருந்தா வர சொல்லுங்க, கமிஷன் தர்றேன். அம்மா அம்மா அப்பா. இப்படி நினைச்சிட்டு போயிட்டானே. அம்மா அப்பா அப்பா. எங்க ரெண்டு எலும்ப காணா? சாப்பிடலையா? விட்ட கண்ணாடி மாதிரி ஆயிருச்சு இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. முதல்ல நீ அழுது முடி, அப்புறம் என்னால முடிஞ்சா நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டு போங்க. இந்த பாரு கல்யாணி, உன்னை என் பொண்டாட்டியா நான் கற்பனை கூட பண்ணதில்லை. நீ என்ன நினைக்கிற? ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்ப நீ கண்ணன் பொண்டாட்டி. எனக்கு வியாதி இல்லைன்னு தெரிஞ்சதும் நியாயமா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுக்கு பதிலா நீ அழுகிறன்னா உன் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அத வளர விடுறது ஆபத்து. இனிமே சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், எடுத்துட்டு போ. அது வந்துங்க, எடுத்துட்டு போறியா? எடுத்துக்கிட்டு போறா தூக்கி வீசி எறிஞ்சிருவேன். இத பார், நடந்ததை மறந்துட்டு அவனோட சந்தோஷமா இருக்க பாரு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா இப்பவே நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறமாவது கண்ணனோட சந்தோஷமா இரு. ஏன்டா சாப்பாடை திருப்பி அனுப்புன? ஏய், கேட்கறது பதில் சொல்லு. பசி இல்ல. பசி இல்ல? என் மேல சத்தியமா சொல்லு, பசி இல்ல. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா சத்தியெல்லாம்? அப்ப உண்மையை சொல்லு. சாப்பாடு கொண்டு வந்தா வச்சுட்டு போக வேண்டியதானே? நின்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுல என்னடா தப்பு? எந்த பொண்ணுக்கு அந்த தவிப்பு வரத்தான் செய்யும், அழத்தான் செய்வா. மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு உங்ககிட்ட நடிக்கணுங்கிறியா? நடிச்சுட்டா அவன் நல்லவ இல்ல? நீ ஆத்திரத்துல பேசுற. அவன் என்ன பார்க்காம பழகாம இருந்தாதான் உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி ஒரு குடும்பம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. மரியாதையா வந்து சாப்பிடு. இந்த ஒரு விஷயத்துல என்ன வற்புறுத்தாத. நான் வரமாட்டேன். வரமாட்டேல்ல? இப்ப புரியுதுடா. குறை கல்யாணி மனசுல இல்ல, உன் மனசுலதான் இருக்கு. இன்னும் நீ அவளை மறக்கல. மறுபடியும் பழகுனா எங்க தவறு நடந்துருமோன்னு பயப்படுற. உனக்கு உனக்கு இருக்கிற அந்த பயத்தை மறைக்கத்தான் பழி அவ மேல போடுற. ஏண்டா, நீ தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. பெருசா சந்தேகப்படுறிய, நியாயமா? சரி சரி வா. வரமாட்டேன். நிஜமா வரமாட்டேன். சத்தியமா. நீயாடா அப்படி மாறிட்ட? நான் சொல்லி கூட நீ சாப்பிடல. எப்படிடா மனசு வந்தது?
அவனுக்கு வியாதி சுகமானதுக்கு நீ சந்தோஷப்படலையா, அழுதியா? என்கிட்டே சொல்றான். இத்தனை வருஷமா பழகுன பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சாப்பிட்டு இருக்கலாம்ல. அப்படியே பார்த்தாலும் நீ அவங்கிட்ட அழுததுக்கு நான்ல சந்தேகப்பட்டிருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? நான் தான். நேக்கு அசைவம் சமைக்க தெரியாது, தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. இல்ல, நான் சாப்பிட்டேன். நேக்கு தெரியும், டீ பன் சாப்பிடுறதுக்கு இது மோசம் இல்ல. அவரு ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. நம்ம கிட்ட சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு கடையில டீயும் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. எதுக்கு எதுக்குங்கிற? அவர் என்ன அனாதையா? இல்ல நாம என்ன செத்தா போயிட்டோம்? என்ன பண்ண சொல்ற? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ராஸ்கல் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தான் சாப்பாடு கொண்டு போக கூடாது, என் மேலதான் அவருக்கு கோவம். நீங்க கொண்டு போங்களேன். அதுவும் சரிதான். நீ குடு, நான் கொண்டு போறேன். இன்னைக்கு மட்டும் அவன் சாப்பிடாம இருக்கட்டும். என்ன செய்யறேன் பாரு. சாப்பாடு நல்லா இருக்கா? பிரமாதங்க. பொய் சொல்றேன். நீங்க எல்லாம் புளியும் காரமும் நிறைய சேர்த்துப்பேன். எங்காத்து சாப்பாடு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இல்லங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இல்லங்க, இந்த வேணாங்க, போதுங்க. ஐயா, என்னங்க சாப்பிட்டாரா? நீங்க போய் கொடுத்தும் சாப்பிடலையா? இனிமே அவனுக்கு நம்ம உதவி தேவையில்லை. என்ன சொல்றீங்க? அவனை கவனிச்சுக்க வேற ஆள் வந்தாச்சு. என்னடா போட்ட? சாரம் என்னடா போட்ட? பின்ன என்ன ஸ்பெஷலா பிராண்டியா போட முடியும்? சீட் என்னடா போட்ட? அத கேக்குறியா? வேற இதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கடா. அண்ணா கொட்டப்பாக்கு வர அண்ணா. கொட்டப்பாக்கு வாடாங்க. அஜிமேல் கூப்பிடுறாரு, வாடா. என்ன கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு கடைக்கு போய் ஒரு கட்டு பீடியும் பத்தி போட்டி வாங்கிட்டு வா. ஊரு? ஆமாடா, இந்த வடுமாங்க ஊருக்கு அப்படி ஒரு பட்டை வாங்கிட்டு வந்து முறைக்கிறாண்டா. கண்ணா, நீ ஒரு ரூபா வச்சுக்க. ₹1 இல்ல, நீங்க 10 ரூபாய் கொடுத்தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய. பீடி சிகரெட் வாங்குறது கேவலம். அவங்க அக்காவுக்கு பாண்டியருக்கு மாமா வேலை பார்த்து சமயத்துல நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேட்கறாண்டா. நீங்க தப்பா பேசுறீங்க. ஆமாண்டா. என்னடா தப்பா பேசுன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணல, நீ கண்டுக்காம போகல. அது மட்டும் மாமா வேற இல்லாம பின்னாடி கலெக்டர் உத்தரவு. அப்படி பார்த்தா போன வாரம் உங்க தங்கச்சிக்கு ஊரையே கூட்டி கல்யாணங்கிற பேர்ல ஒருத்தனை கூட்டி கொடுத்தேல, அது மாமா வேலை இல்லையா? நீங்க செலவு பண்ணி மாமா வேலை பாக்குறேன், நாங்க செலவு பண்ணாமே மாமா வேலை பண்றோம். எங்கடா ஒண்ணுமே தெரிய மாட்டேன்.
என்னடி எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? பாண்டியனா? நன்னா இருக்காரு. அவரு ஒழுங்கா சாப்பிடுறாரா? ஏதோ சாப்பிடுறாரு. ஆமா, இந்த அசைவம் எல்லாம் எப்படி சமைப்பேன்? ஆடெல்லாம் நீங்களே வெட்டுவேளா? மீனெல்லாம் அப்படியே குழம்புல போட்டுடுவேளா? இல்ல, வெட்டி தான் போடுவோம். சத்தம் வராதா? ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சமைக்க போறியா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அப்புறம் அத்துமா என்னங்க அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? அவரு பசி தாங்க மாட்டாரு. பசி தாங்க மாட்டாரா? பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்வளவு தயாராயிட்டீங்க. சரி சரி, வாங்க போல. பாக்காதீங்களா டேய், அவனை காட்டு பங்களா கழிச்சிட்டு வந்து கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுங்க. இது வெறும் அட்வான்ஸ் தான். காரியத்தை மட்டும் முடிச்சா நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியே கௌரி, அவ கையாலே உனக்கு விருந்து வைக்க சொல்றேன். ஓகே வந்துடுற. கூப்பிட்டும் செல்லாம. ஆமாமா, அன்னைக்கு என்னமோ உன் பொண்ணோட என் பையன் 2 வார்த்தை பேசுனதுனால நானே அந்த பையனும் உன் பொண்ணும் கொஞ்சம் குலாவறத பத்தி. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. யாரோ சொல்லல, ஊரே சொல்லுது. அவ தாலி மட்டும் தான் கட்டலையா, மினி தாம்பத்தியமே நடத்துறாளையா. ஓய், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. யாராங்க கேளு எடுத்துட்டு வா. வார்த்தையை அளக்கணுமா? ஓய் குறுக்கள், என் வார்த்தையை அளக்க வேண்டிய அவசியம் இல்லையா. உங்க பொண்ணோட நடத்திய அளந்தா போதும். 1000 தான் கஷ்டம் வந்தாலும் ஒரு பிராமண பொண்ணு அந்நிய ஜாதி பையனை காதலிக்க விடலாமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்கல. சரி, அந்த கவலை எங்கிட்ட விட்டுடும், நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன். நம்ம ஆத்துல கணக்க பிள்ளை இருக்காரோ, அவருக்கு இப்பதான் 2ஆம் தரம் தவறி 2 வருஷம் ஆகுது. உமோட பழகின தோஷத்துக்கு நானே செலவு பண்ணி ஜாம் ஜாம் நடத்திடுறேன். பார்த்தா 55 வயசு யாரும் சொல்ல மாட்டா. என்ன சொல்றது? இதே நீ பெத்த மகளா இருந்தா அந்த 55 வயசாகிறதே கணக்கு பிள்ளை அவருக்கு கல்யாணம் பண்ணி தருவீரா? நீர் திருந்த மாட்டீர். நான் சொல்றபடி கேட்டா நீர் இந்த ஊர்ல இருக்கலாம்.
இல்ல பஞ்சாயத்து கூட்டி உங்க மானத்தையே போக்கிடுவேன். யாரங்க குறுக்கள் அனுப்பு. பகவானே, யாராவது புள்ள வரம் கேட்டாங்கன்னா அவளுக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுத்திருப்பா, பிள்ளை கொடுக்காதே. எங்க பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம? சரி சரி, சீக்கிரம் வாங்க, தட்டு வைக்கிறேன். என்னங்க அப்பா, தட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலையா? என்ன கொஞ்சம் தனியா இருக்க வர்றியாம்மா? அப்பா, என் மேல உங்களுக்கு என்ன கோவம்? நான் என்ன பண்ணினேன்? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறேன்? உங்க பொண்ணு கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துடுது? என் பொண்ணா? நீயா? அந்த ஞாபகம் உனக்கு இருக்கா? என்ன சொல்றேன்? கௌரி, உன் தோப்பனார் ஒரு ஏழை பிராமணன் தான். நோக்கு 25 வயசாகியும் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதவன் தான். அதுக்காக நீ என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எது சொல்ற? கடல் கரையிலையும் பூந்தோட்டத்திலையும் நம்ம குடும்ப கௌரவத்தை இறைச்சிட்டு வந்திருக்கியே, அத சொல்றம்மா, அத சொல்றேன். தகப்பங்கிற ஸ்தானத்துல இருந்து பார்த்தேன்னா என் நடவடிக்கை எல்லாம் தப்பாதான் தெரியும். தயவு செஞ்சு ஒரு மனுஷனா இருந்து மனசை புரிஞ்சுக்குங்க. 2 பேருமே விடுக்கதை போட்டு இருக்கோம் இல்லையா? நேரடியாவே கேக்குறேன், நோக்கும் அந்த பாண்டியனுக்கும் ஸ்நேகமா? உன்னதம்மா கேக்குறேன். ஆமா, ஆ? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அந்த பொறுப்பை ஊர் தங்க. நோக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்தவங்கிட்டயே இப்படி பேசுவேன்? நீங்க என்ன பெத்தவராச்சே, மத்தவாளோட நீங்க என்ன நல்லா புரிஞ்சுட்டு இருப்பேளுங்கிற தைரியம் தான். ஏப்பா, மனசுல கைய வச்சு சொல்லுங்க, நான் பாண்டியனை விரும்புறதுல என்ன தப்பு? அவர் நல்லவர் இல்லையா? பாண்டியன் நல்லவனா கெட்டவனான்றது பிரச்சனை இல்லம்மா. அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? அப்பா, ஒரு பொண்ணுங்கிற முறையில எனக்கு தேவை ஒரு புருஷன் தான், பிராமணன் இல்ல. அந்த பாண்டிய வேத்து ஜாதிக்காரன் தான். ஆனா அவர் கொடுத்த பணம் பல நேரம் நம்ம பசி ஆத்திருக்கு. அதுல ஜாதி ஒட்டி இல்லையா? அன்னைக்கு ஒரு பிராமணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர் தைச்சு கொடுத்த ஜாக்கெட் தான் என் மானத்தை காப்பாத்துச்சு. அதுல ஜாதி ஒட்டி இல்லையா? உங்களுக்கு ஜாதி தான் முக்கியம்னா நீங்க அந்த ஜாதியை கட்டி காப்பாத்துங்க. நான் செத்துறேன். நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் வீட்ல எல்லாம் தேடிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, போலாம். எதுக்கு? சீக்கிரம் வாங்க. வாங்க. எங்க? நீங்க 2 பேரும் சிநேகமா இருக்கிறது இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு இங்க எல்லாரும் இது வரைக்கும் இந்த ஊர்ல நடக்காத காரியம் நடந்திருக்கு. ஒரு பிராமண பொண்ணும் மீன பையனும் நெருக்கமா பழகிட்டு இருக்கா. அவ கல்யாணமே பண்ணிக்க போறாளாம். அதுல என்னங்க தப்பு? பயமுடு. சிநேகிதனுக்கா பறிஞ்சு பேசுறியா? அவன் என் சிநேகிதன் இல்லைனாலும் பறிஞ்சுதான் பேசுவேன். உலகம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற நீ? என்ன மாறிடுத்து? கிழக்க உதிக்கிற சூரிய மேற்க உதிக்கிறதா, இல்ல ராத்திரில வர சந்திரன் பகல்ல வர்றதா? என்னையா பேசுற? யோ குறுக்களே,
1000 தான் கஷ்டம் வந்தாலும் நீ இவ்வளவு மட்டமா நடந்துக்க கூடாதியா ஓய். எங்க அப்பா அப்படி என்ன மட்டரமா நடந்துட்டார்? டேய் வாய மூடுற. பேசுறவங்க எல்லாரும் அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? அவங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? காரணத்தை சொல்லுங்க. அவ என்ன ஜாதி, நாம என்ன ஜாதி? உங்க ஜாதியை தூக்கி உடம்புல போடுங்க. கௌரி உடம்புல சிவப்பு ரத்தமும் அவர் உடம்புல கருப்பு ரத்தமுமா ஓடுது? எல்லார் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஏய், ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேசுறதா நினைப்பா? ரத்தத்துல எத்தனை குரூப் இருக்கு தெரியுமா? ஒரு குரூப் ரத்தத்தை இன்னொரு குரூப் காரனுக்கு ஏத்துனா ஆளே அவுட் ஆயிடுவான். ஆண்டவனே குரூப்பா தான் படைச்சிருக்கேன். அத மாத்தணும்னு நினைக்கிறேன்ல. என்ன போய் பதிலே காணு. நான் எதையும் பேச தயாரா இல்ல. என் பொண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியல. அவளா பார்த்து ஒரு வாழ்க்கை அமைச்சுண்டா. அதை தடுக்க எனக்கு உரிமை இல்ல. அப்போ அவ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேல? நிச்சயமா, பகவான் மேல சத்தியமா. ஊரை ஏத்துண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவேல? ஊரா? இதுவா? இந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு ஏழை பிராமண தன்னோட மகளுக்கு 25 வயசாகியும் வரதட்சணை கொடுமையால கல்யாணம் நடக்காம நின்னு போயிடுத்து. ஆளுக்கு 5ஓ 10ஓ கொடுத்து அந்த வரதட்சணையை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வைக்க முடியல. பஞ்சாயத்து அவர் ஊரே காரி துப்புறார். அது தப்பு தான். எது தப்பு? இதோ பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்து இருக்காரே, அவரோட மகன் என் பொண்ணு குளத்துல தண்ணி எடுத்துட்டு வரச்ச முந்தானியை இழுத்து வம்பு பண்ணார். அது தப்பு இல்ல. அன்னைக்கு கூடல இந்த பஞ்சாயத்து, இன்னைக்கு கூடி இருக்குதா? வீணா பேசிட்டு இருக்க வேணாம். ஊர்க்காரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேல? நியாயத்தை சொல்லிட்டேள். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து நியாயத்தை சொல்லிட்டேள். கேவலம் ஒரு பிராமண ஜாதியில என்னோட மக பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நான் படிச்ச வேதத்து மேல சாட்சியா, நான் வணங்குற பகவான் மேல சாட்சியா, இன்னையில இருந்து ஏன் இந்த நிமிஷத்திலிருந்து நான் பிராமண இல்ல, நான் பிராமண இல்ல, நான் பிராமண இல்ல. என்னங்க, அவங்களை காணோம். மா மா எனக்குன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. பாவம் கௌரி இந்த ஊருக்காரங்க வாயில விடாம அதுக்கு ஒரு நல்ல வாழ்வு வரணும். நான் போனதுக்கு அப்புறமாவது என் நண்பனும் கல்யாணியும் சந்தோஷமா வாழட்டும். இதுவே என்னோட சந்தோஷ கனவா இருக்கட்டும்.
கௌரி நோ கடல்ல கல்யாணம் நடந்துட்டா அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு பொண்ணா பிறந்தா காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிடுறம்மா, காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிடுறேன். பகவான் இத பார், நடந்ததை மறந்துட்டு அவனோட சந்தோஷமா இருக்க பாரு. என்னதான் வச்சுக்கிட்டு இருப்பேன்னா